ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பராக சுவையான கோகோனட் கீ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் இல்லைன்னா நெய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் பட்டை, பிரிஞ்சலை, லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுமே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். இது ரெண்டும் நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா, பச்சை மிளகாய் இது ரெண்டையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒரு 4-5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கோகோனட் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கொதி வந்ததுமே ஊற வச்ச சீரக சம்பா அரிசி அதையும் சேர்ந்து கலந்து குக்கரில் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு கிண்ணத்தில் முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ரைஸ், அது நல்லாவே வந்திருக்குங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக பொல பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்த முந்திரி அதில் சேர்க்க போகிறோம். இப்போ ரொம்பவே சுவையான கோகோனட் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இது கூட பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாக சிக்கன் கிரேவி, உருளைக்கிழங்கு கிரேவிலாம் செம்ம அல்ட்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.